டூ லேட்டுன்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ அந்த படத்தில் வந்து செழியன் அவர் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணார். அவர் வந்து பண்ணணும்னு நினச்சப்பயே அவர் அங்கேக்கு தான் ஐ மீன் ஃபெஸ்டிவலுக்கு தான் படம் பண்ணணுன்றது அவர் கிளாரிட்டி இருக்குது. இருந்தாலும் அவர் கூட நான் ட்ராவல் பண்ணும்போது அவர் கான்ஸ்டண்ட்டாக அவரை வந்து வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, எங்கேயும் ட்ராமாவை ஏற்றாதீங்க, நம்மளுக்கு அது வந்து நார்மலாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அது ஓவர் ட்ராமாவாக இருக்கக்கூடாது, ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் படத்தில் கூட ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் ஏதாவது பண்ணாலும் ஏதாவதுன்னா அந்த மாதிரி எதுவுமே வைக்கலை. ஸோ அண்ட் ஒரு பழைய ஒரு கான்செப்ட் இருந்தது என்னென்னா, ஆர்ட் ஃபிலிம்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும்ன்ட்டு. அது வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் அப்படி பண்ணியிருந்தாங்க இனிஷியல் ஸ்டேஜஸில், நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அதில் என்னென்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த நட போகிறதுல ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம அதை நம்ம வந்து எல்லா படமும் பார்க்கும்போது அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணலன்னு வச்சுங்களேன், ஸோ இட் ஓன்ட் ஒர்க். ஸோ நம்ம வந்து ஒரு சஃபிஷியன்ட் பேஸில் இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும். இப்போ எப்படின்னா, கமர்ஷியல் ஃபிலிம்னா ஒரு இடத்துல இருக்கான், இன்னொரு இடத்துக்கு போனான்னா 2 செகண்ட்ஸில் ஒரு ரேம்ப் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சர்ன்னு. ஸோ ஏன்னா ஸ்பீடு நெக்ஸ்ட்டுக்கு போயிடணும் அப்படின்னு டைம் இல்லை. பட் ரியலிஸ்டிக் சினிமாவில் அப்படி போனால் கூட ஒரு சர்டன் டிரான்சிஷன் வேணும், அதுக்கு ஒரு சின்ன டிரான்சிஷன் வேணும், அதுக்கப்புறம் தான் அங்கே போக முடியும். ஸோ இந்த மாதிரி வச்சு அந்த படத்தை உருவாக்கணும். வேறு தேர் இஸ் நோ அன்னெசரி ட்ராமா, கண்டென்ட்லேயே ஒரு ட்ராமா இருக்குது அவ்வளோதான். தவிர ஆர்டிஸ்ட் ட்ராமா அதிகமாக பண்ணி இல்லை மெலோ ட்ராமா பண்ணி அந்த மாதிரி பண்ணாமல், ஸோ அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் தெரிஞ்சால் டைரக்டருக்கும் எடிட்டருக்கும் ஐ திங்க் அது அந்தந்த இடத்துல ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.